இங்க இருக்கிற மந்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தொகுதி மந்திரி எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. அங்க மேலூர்ல பேசும்போது அங்க கூட்டத்துல இருந்து பேசுறாங்க, ஐயா பேசுங்க அப்படின்னு. என்னப்பா பேசுறது? இங்க இருக்கிற மாவட்ட மந்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பத்திரப்பதிவு துறையில் இருக்காரு. ஆக கொள்ளையோ கொள்ள அடிக்கிறான்னு கீழே இருக்கிற மக்கள் பேசுறாங்க. நான் பேச எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறாங்க மக்கள். இப்போ ஏற்கனவே பிராந்தி கடையில 10 ரூபாய்னு ஒருத்தர் பேர் வாங்கியிருக்காரு. யாரு உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க இருக்கிற அமைச்சர் 10% பதிவு செஞ்சா 10%, பத்திரப்பதிவு செஞ்சா 10% அவருக்கு போய் சேர வேணும். அப்படி சேர்ந்தால்தான் அந்த பத்திரப்பதிவு நடக்கும். நடக்குது. உண்மைதானே? உண்மைதானுங்க. மேலூர் மக்கள் சொன்னாங்க. பல இடத்துல நான் கேள்விப்பட்டது தகவல். அதன் அடிப்படையில் இங்க இருக்கிற அமைச்சர், துறையினுடைய அமைச்சர், பத்திரப்பதிவு துறை அமைச்சர் பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு 10% அந்த சப்ரிஸ் ஆபீஸ்ல கொடுத்தா தான் அந்த பத்திரப்பதிவு செய்ய முடியும். அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அவருடைய வீடுகள் வாங்கலாலும் சரி, நிலத்தை விற்பனை செஞ்சாலும் சரி, 10% அவளுக்கு கொடுத்தா ஏற்கனவே கஷ்டத்தெல்லாம் வீடு விற்கிறான், கஷ்டத்தை தான் நிலத்தை விற்கிறான். அப்படி இருக்கின்ற போது அவர்கிட்ட 10% கமிஷன் வாங்கினா அவள் எப்படி வாழ முடியும்? திமுக ஆட்சி ஒரு அவல ஆட்சி என்பதற்கு இதுவே உதாரணம். அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் 582 பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்குது. 582 பத்திரப்பதிவு அலுவலகம். அதுல ஒரு வருஷத்துக்கு மேல பத்திரப்பதிவு அலுவலகம் இருந்ததே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள், அடுத்த வருஷம் இன்னொருத்தர், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தர். இப்படி 582 பேர்லையும் மாத்தி மாத்தி டிரான்ஸ்பர் போட்டு அதுல ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வரும், கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். அப்பொழுது இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். போன மாதிரி நினைச்சிடாதீங்க. போன தடவை நான் முதலமைச்சர் இருக்கும் போது 4 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 2 மாதம் இருந்தேன். அப்பெல்லாம் எங்களுக்கு இது மாதிரி செய்வதற்கு மனம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மிக மிக மோசமாக, மிக மிக கேவலமாக எல்லா துறைகளையும் லஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. மக்களை வாட்டி வதைத்து இன்னைக்கு மக்களிடத்தில் பணம் பறிக்கின்ற சூழலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இன்றைய அமைச்சர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும்.